யாக்கோபுக்கு எழுதின நிருபத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்து மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் வாசிக்கும் போது கடந்த நாட்கள்ல நாம பாத்தீங்கன்னா எஸ்ராவை குறித்து படிச்சோம். இந்த எஸ்ரா பாத்தீங்கன்னா அவன் வேதத்தை தேறின வேத பாரகனா இருந்தான் என்று சொல்லி நம்ம படிச்சோம். இந்த எலியா பாத்தீங்கன்னா அவரும் பாடுள்ள மனுஷனா இருந்தான்னு சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாழ்ந்த எலியா இருந்தும் கூட மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப எலியாவை குறித்து நாம் வாசிக்கும் போது இந்த யாக்கோபுக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய யாக்கோபு தன்னுடைய நிருபத்தினுடைய கடைசி பகுதியில முடிவுக்கு முன்பாக அவர் எப்படி எல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய மனுஷனாகிய எலியாவை குறித்து இந்த இடத்துல என்ன பண்றார் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்ம வேதத்துல அநேக பக்தர்கள் பார்க்கிறோம். அவர்கள் கருத்தா ஜெபித்ததுனால அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் அவங்க வாழ்க்கையில நடந்ததை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆனா நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷனா இருந்த இந்த எலியா யாக்கோபு எழுதுகிறார் முன்மாதிரியாகவும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இங்க இருந்து என்ன பண்றார் குறிப்பிடுகிறதை நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியங்களை கூட ஆண்டவர் ஒரு மனிதனுடைய சொற்கேட்டு அந்த பதில் நடந்ததாக இங்க சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆகவே இங்க சொல்றார் எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப மழை பெய்யாதபடிக்கு எலியா என்ன பண்றாரு? முதலாவது ஜெபிக்கிறார். ஆகாப்பினுடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேலை அரசாண்டு கொண்ட ஆகாப் என்ற ராஜா ஆட்சி செய்த அந்த காலத்துல இஸ்ரேல் மக்கள் என்ன செய்யறாங்கன்னா யெகோவா தேவனை மறந்துட்டாங்க. ஆக பாகால் தெய்வங்களை அவங்க வணங்க முற்பட்டுட்டாங்க. அதனால அந்த தெய்வத்தை அந்த தெய்வம் தங்களுக்கு மழையை கொடுக்கும், அதனால தங்களுக்கு நல்ல விளைச்சலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க இஸ்ரேல் மக்களை திசை திருப்பி இந்த ஏசபேலும் ஆகாப் ராஜாவும் அந்த நாட்கள்ல பாகாலை வணங்கும்படிக்கு என்ன பண்றாங்க இவங்கெல்லாம் உத்தரவாதம் பண்ணிட்டாங்க மக்கள் கிட்ட. அப்படி இருந்த நாட்கள்ல யெகோவா தேவன் ஒருவரார் மட்டும்தான் தெய்வம் என்பதை என்ன பண்ணல அவங்க அறிந்து கொள்ளல. அதனால மழையை நிறுத்தும்படிக்கு எலியா இந்த இடத்துல என்ன செய்யறாருன்னா அப்ப வேண்டிக் கொள்கிறார். ஆமென் சொல்லுங்க. எலியா ஜெபிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் மோசே மூலமாக யூத ஜனங்களுக்காக அப்ப அந்த தேவர்களை அந்நிய தேவர்களை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்திருந்தார். ஆனா அந்நிய தேவர்களை அவங்க வழிபடுவதற்கு தங்களுடைய ஜனங்கள் எல்லாம் திசை திருப்பிட்டாங்க. அதனால உபாகம புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா திவ்ய உபதேச கண்டமும் 11ஆம் அதிகாரம் உபாகமம் 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது உபாகமம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் நீங்க வாசிப்பீர்கள்னு சொன்னால் வாசிக்கலாம். உபாகமம் 11 16வது வசனம் 16 17 வாசிக்கலாம். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் சொன்னார் உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமற் போகவும் தேசம் தன் பலனை கொடாமலோ இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திலிருந்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயம் வஞ்சிக்கப்படக்கூடாது.
தேவனை விட்டு வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவைகளை நமஸ்கரிக்காதபடிக்கு நம்ம எச்சரிக்கை இறக்கணும் என்று சொல்லுகிறார். இல்லாவிடால் கர்த்தருடைய கோபம் நம்ம மேல மூண்டு மழை பெய்யாதபடிக்கு, அப்ப தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கும்படிக்கு வானத்தையே கர்த்தர் அடிச்சிட்டு வரான். ஆமென் சொல்லுங்க. அதனால கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துல இருந்து சீக்கிரமாய் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று சொல்லி மோசே மூலமா கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த கட்டளையே ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், மழை பெய்யாதபடிக்கு மழையை பெய்யணும் அப்படின்னு சொல்லி அந்நிய தேவர்களை வணங்கினாதான், அப்ப யெகோவா தேவனை மறந்து என்ன செய்றாங்க, பாகால்களை வணங்கும்படிக்கு துரிதப்படுத்துறாங்க. ஏன்னா அதுதான் பூமி தன் பலனை கொடுக்கும், அதுதான் நல்ல மழையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களை நம்ப வைக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் எலியா இந்த வசனத்தின்படி எலியா என்ன பண்றாரு, ஜெபிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவருடைய ஜெபத்தை கேட்டு 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யாதபடிக்கு ஆண்டவர் மழையை வராதபடிக்கு தேசத்தின் மேல ஆண்டவர் வானத்தை அடிச்சு போடுறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எலியா அப்ப ஜெபம் பண்ணும் போது அவர் பாருங்க கருத்தா ஜெபிக்கிறார். நம்ம போல ஒரு பாடுள்ள மனுஷனா இருந்தும் கூட அப்ப ஆண்டவருக்காக, ஆண்டுடைய ராஜ்யத்துக்காக, அந்த யெகோவா தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுறார். வைராக்கியம் பாராட்டி கருத்தா அவர் வேண்டிக் கொள்ளும் போது 3 வருஷம் 6 மாசம் மழையே தேசத்தின் மேல வரல. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு பிறகு எலியா சொல்றாரு, வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் புத்தகத்துல வாசிக்கும் போது 1 ராஜாலோ 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, அங்க சொல்றாரு பாருங்க. 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். கீலேயத்தின் குடிகளில் திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப அவர் சொன்னாரு, என் வாக்கின்படியே அன்றி அப்படின்னு சொன்னார். என் வாக்கின்படியே அன்றி இந்த தேசங்களில என்ன பண்ண முடியாது, வருஷத்துல பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்றார். ஆமென். அப்ப ஆண்டுக்கு முன்னாடி எப்பயுமே நிற்க பழகிற எலியாவை போல நம்ம எப்பொழுதும் ஆண்டுக்கு முன்னாடி நிற்க பழகணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஏன் வார்த்தையின்படியா நம்ம ஆண்டுக்கு முன்னாடி நின்று நம்ம அப்படி செயல்படுறோம்னு சொன்னா நம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் அப்படியே அங்கீகரிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால எலியாவினுடைய சொற்படி கேட்டு 3 வருஷம் 6 மாசம் என்ன செய்யல, மழையே பெய்யல. ஆமென் சொல்லுங்க. இப்ப பாருங்க, முதலாவது நம்ம போல ஒரு பாடுள்ள மனுஷனா இருந்தும் கூட அந்த எலியா ஜெபிக்கும் போது 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யல. 2வது எலியா செய்த அந்த காரியங்களை குறித்து நம்ம வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் முகங்குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்தது யாரு? பஞ்ச காலத்துல யாரு யாரு சாப்பாடு கொடுத்தது? சத்தம் கேட்கலையா எனக்கு? எலியாவுக்கு பஞ்ச காலத்துல யார் மூலியமா போஷிக்கப்பட்டது? யாரு யாரு? சாரிபாத்தினுடைய விதவின் மூலமா தான் பஞ்ச காலம் எல்லாம் திருப்தியா அவர் சாப்பிட்டாரு. அல்லேலூயா. காகத்தை கொண்டு போஷித்தது எப்ப? அது எப்ப? பயந்து போய கேரட் ஊர செடியில படுத்து நிற்கும் போதா கேரட் ஆற்றங்கரையில போய் அவர் என்ன பண்றாரு, இருக்கிறார். அப்ப அங்க இருக்கும் போதுதான் அந்த ஆத்து தண்ணீரை குடிச்சுக்கின்னு ஆகாரத்தை என்ன பண்றாரு, கறியும் அப்ப இறைச்சியும் அப்பத்தையும் என்ன பண்ணுது, அந்த காகத்தின் மூலமா கர்த்தர் எலியாவுக்கு கொண்டு போய் போஷித்தார். அல்லேலூயா. அந்த தண்ணி வத்தின உடனே இப்ப குறிப்பிட்ட நாள் தானே, ஏன்னா பஞ்ச காலம் இல்ல, 3 வருஷம் பஞ்ச காலம். 1 நாள் 2 நாள் 1 மாசம் 2 மாசம் இல்ல, 3 வருஷம் பஞ்ச காலம். தண்ணியே கிடையாது, மழையே கிடையாது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலை தான் தண்ணி வத்தன உடனே என்ன பண்றாரு, ஆண்டவர் சாரிபாத்து விதவைக்கு கட்டளை கொடுக்கிறார். அப்பதான் சாரிபாத்து விதவை என்ன பண்றா, அவரை போஷிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப சாரிபாத்து விதவை பாத்தீங்கன்னா பஞ்ச காலத்துல தன்னை போஷித்து காப்பாற்றுறா.
ஆனா வந்து எப்படின்னா உணவு கொடுத்து சாரி பார்த்து விதவை வந்து தன்னுடைய வந்துட்டு என்ன பண்றா, அவனை பராமரிச்சதுனால, எலியாவை பராமரிச்சதுனால இப்ப அங்கே இருக்கிறார் 3 வருஷ காலமா. அங்க இருக்கும்போது எலியாவுடைய மகன் வந்து என்ன பண்ணான், சாரி பாத்தினுடைய விதவையினுடைய மகன் வந்து மரிச்சிடுறான். அங்க ஒரு சோதனை. அவன் சொல்றா பாருங்க, என்ன சொல்றான்னா, அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 20வது வசனம். நல்லா இருக்கும் போது ஒன்னும் பிரச்சனை வராது. அங்கே கொஞ்ச நாள் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வருது. என்ன சொல்றா பாருங்க, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என்று சொல்லி சொன்னார். ஆமென் சொல்லுங்க. ஆனா இங்க வந்து எலியா வந்து ஜெபம் பண்றாரு. ஆனா 18வது வசனத்துல பாருங்க, அவ சொல்றா பாருங்க, சாரி பார்த்து விதவை என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்துல வந்தீர். ஆமே, என் மான சாகடிக்கிறதுக்காக வந்த, அதுக்காக வந்த நீ என் வீட்டுக்கு அப்படின்னு இப்ப திருப்பி கேக்குறா கேள்வி. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா அதுக்கு இப்ப எலியா வந்து என்ன பண்றாரு, அவளுக்கு துக்கத்தை வருவித்திரே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி என்ன பண்ண கூப்பிட்டு, இப்ப எலியா வந்துட்டு அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்றாரு. 3வது அந்த 21வது வசனம், அந்த பிள்ளையின் மேலே 3 தரம் முகங்குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2வது பாருங்க, முதலாவது மழை பெய்யாதபடிக்கு கருத்தா ஜெபம் பண்ணார். இப்ப மழைய வந்துட்டு வராதபடிக்கு ஆண்டவர் தடுத்து நிறுத்திட்டார். இப்ப வந்து 2வது மரித்த தன்னுடைய பிள்ளைக்காக அவர் வந்து எலியா வந்து என்ன பண்றாரு, அவர் ஜெபிக்கிறார். ஜெபித்த போது 3 தரம் முகங்குப்புற விழுந்து என்ன பண்றாரு, அந்த குழந்தைக்காக ஜெபிக்கிறார். ஜெபித்த உடனே அந்த பிள்ளையினுடைய ஆத்துமா மறுபடியும் அந்த பிள்ளைக்குள்ள வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் எலியாவினுடைய சத்தத்தை கேட்டாராம். ஆமென். அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அதிகமா ஜெபிக்கும் போது எலியாவின் சத்தத்தை கேட்ட ஆண்டவர், என்னுடைய சத்தத்தையும் கேளுங்க ஆண்டவரேன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கூறுவதற்கு பதிலை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப பிள்ளையுடைய ஆத்துமா அவனுக்குள்ள திரும்பி வந்துச்சு. அவன் பாருங்க, மரித்த உயிரோடு எழுவதற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியங்களை கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில வந்து என்ன பண்றாரு, அப்ப எலியாவுடைய கூக்குரலை கேட்டு ஆண்டவர் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அப்ப கர்த்தருடைய சமூகத்துல நாம் வந்துட்டு நம்முடைய ஜெபங்கள் கருத்தான ஜெபமா எலியாவை போல கருத்தா நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கருத்தா நம்ம வந்து ஜெபிக்கணும். அப்ப பாருங்க, மரித்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். அப்ப வந்து 3வது வந்து 1 ராஜாக்கள் புத்தகத்துல இந்த எலியாவினுடைய காரியத்தை குறித்து வாசிக்கும் போது 18ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும், இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப வானத்திலிருந்து அக்கினி வந்து இறக்குற தெய்வம் தான் தெய்வம் அப்படின்னு ஒரு முறையிடுறாரு எலியா. ஆமென். இப்ப ஆகால் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. அப்ப விக்கிரகத்தினுடைய தீர்க்கதரிசி இருக்காங்க. விக்கிரகத்தினுடைய தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் அவங்களே வந்துட்டு என்ன பண்ண, பாகால்ல தீர்க்கதரிசி 450 பேரை வந்து என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. ஆனா எலியா மாத்திரம் தான், நான் வந்து கர்த்தரிடத்துல நான் ஒண்டி மாத்திரம் தான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப இப்படி இருக்கும்போது இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீர் அல்லவா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா கலங்க பண்றது நீதான் அப்படின்னு சொல்லி எலியாவை குற்றம் சாட்டுறாரு ஆகாப். ஆனா எலியா வந்து சொல்றாரு, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிற நீ அல்ல, நான் அல்ல, நீதான் இத வந்து செஞ்சுடுங்கிற அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அப்படியே சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அப்ப எல்லா எலியாவை வந்துட்டு என்ன பண்றாருன்னா, எலியாவை பின்பற்றுகிற மக்கள் வந்து குறைவா இருக்கிறாங்க. யாரும் இல்ல. எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எலியாவுக்கு வந்து சகல ஜனத்தண்டைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த மட்டும் வந்துட்டு பாத்தீங்கன்னா எலியா கேட்கிறார், நீங்க எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீங்க? கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்றுங்க, எலியா பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க என்று சொல்லி பிரதியுத்தரம் சொல்றாரு எலியா. ஆனா எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகள் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு சொல்றார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு காளைகளை கொண்டு வருவோம், அந்த காளைகளை தெரிஞ்சு கொள்வோம், உங்களுக்கு ஒரு காளை தெரிஞ்சு கொள்வோம்,
கத்தருக்காக நான் ஒரு காலை தெரிந்து கொள்றேன். இப்ப வந்து அக்கினி இறக்கும் தெய்வம் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, ஒரு சவால் விடுறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இவ சவால் கொடுக்கும் போது, அப்ப இது ரொம்ப நல்லது, அக்கினி இறக்கும் தெய்வமே தெய்வம் அப்படின்னு சொல்லி 24வது வசனத்தை சொல்றார், நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினினால் உத்தரவருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை அப்படின்னு சொன்னாங்க. ஆமென் சொல்லுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அக்கினி இறக்கும் தெய்வம் தான் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அநேகர் வந்து ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தைன்னு சொல்றாங்க. சரி, நீங்க அநேகரா இருக்கிறதுனால நீங்களே முந்திக் கொள்ளுங்க, நீங்களே முதலாவது ஒரு காலை தெரிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு காளையை தெரிஞ்சு, அப்ப நெருப்பு போடாம அந்த தேவனுடைய நாமத்தை சொல்லி நீங்க கூப்பிடணும், அக்கினி இப்ப வந்து இறங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப வந்து இப்ப அவங்க சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்துட்டு வாசிக்கலாம் 26வது வசனம், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலை எங்களுக்கு உத்தரவருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலை நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்துக்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலகத்தில் இருப்பான், அல்லது பிரயாணத்துல போயிருப்பான், அவன் தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதா இருக்குமே. அவர்கள் உரைத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படி ரத்தம் தங்கள் வடியும் மட்டும் கத்திகளினாலும் ஈட்டிகளினாலும் தங்களை கீறி கொண்டார்கள். மத்தியான வேலையில சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும் நேரம் மட்டுமாக சத்தம் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப சொல்றாரு, என்கிட்ட வாங்க அப்படி சொல்லிட்டு, எலியா சகல ஜனங்களையும் என்கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு, சகல ஜனங்களே கர்த்தர் அவரு கிட்ட வந்து தகர்க்கப்பட்ட அந்த கர்த்தருடைய அந்த பலிபீடத்தை வந்து என்ன பண்ணாரு, செப்பனிடுறார். செப்பனிட்டுட்டு அவர் சொல்றாரு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்று யாக்கோபுடைய குமாரன் உண்டான கோத்திரங்களின் லக்கத்தின்படியே 12 கல்லை எடுக்கிறார். 12 கற்களை வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. பலிபீடத்தை கட்டி அதுக்கு பதில் சொல்றாரு, விறகெல்லாம் அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகு மேல வைக்கிறார். வச்சுட்டு இப்ப 4 குடம் தண்ணி கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, ஊத்துங்கன்னு சொல்றாரு. அந்த சர்வாங்க தகன பலி மேல விறகு மேல வந்து ஊத்துங்கன்றார். முதல்ல ஊத்துறாங்க, 2வது முறை ஊத்துறாங்க, மறுபடியும் 3வது தடவை ஊத்துங்கன்றாங்க. எத்தனை குடம் தண்ணி ஊத்திட்டாங்க, எத்தனை குடம் ஊத்திட்டாங்க? 4 குடம்னா 3 முறை ஊத்துனா எத்தனை குடம்? கணக்கு எங்களே காண மாட்டேங்குது. ஒன்றே தெரியாதா? 20 வரைக்குமே ஒன்றே தெரியாதா? வாயே காண மாட்டேங்குது யாருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அப்ப 4 குடமா 3 முறை வந்து என்ன பண்ணாங்க, 12 குடம் தண்ணி ஊத்துறாங்க. இப்ப வேற கறியும் நனைஞ்சு போச்சு, விறகு கட்டையும் நனைஞ்சு போச்சு. ஆமென்னு சொல்லுங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்திபலி செலுத்தும் நேரத்துல இப்ப தீர்க்கதரிசி ஆகிய எலியா வந்து இப்ப சொல்றாரு 36வது வசனத்துல, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணோம் என்று சொன்னார். ஆமென்னு சொல்லுங்க. இதுதான் ஜெபம், சின்ன ஜெபம். அவர் சொல்லிட்டு சொன்னார், கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டறலும் என்னை கேட்டறலும் என்று சொன்னார். இதுதான் ஜெபம் பண்ணார் எலியா. ஜெபம் பண்ண மாத்திரத்திலே கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது, வாய்க்கால்ல தண்ணீர்களையும் நக்கி போட்டது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொன்னாங்க. ஆமென்னு சொல்லுங்க. பாகால் தீர்க்கதரிசிகளை பிடிங்கன்னு சொல்லி எலியாவை ஒருத்தரையும் விடாதீங்க பிடிங்கன்னாரு. எல்லாத்தையும் பிடிச்சு வெட்டி போட்டார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கும் தெய்வமாய் ஆண்டவர் தம்முடைய வல்லமை என்ன பண்ணார், எலியா மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிச்சார். ஆமென், அல்லேலூயா. அந்த 18:24 அப்ப வந்து அந்த அக்கினி இறக்கும் தெய்வமே தெய்வம்னு சொல்லி சொன்னார். ஆண்டுடைய நாமத்தினால அப்படி வந்துட்டு என்ன பண்ணார், எலியா வந்து சப்பனிட்டு அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தருடைய அக்கினி வந்து இறங்கினது. ஆமென், அல்லேலூயா. சாலமோன் தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ண போது அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அப்பயும் ஆண்டவருடைய அக்கினி வந்து என்ன பண்ணுச்சு, பரலோகத்திலிருந்து வந்து இறங்கினது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப ஆண்டவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அக்கினி வந்துட்டு இறக்கும் தெய்வம் தெய்வம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு பாருங்க, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கிறார். ஒரு கருத்தா ஜெபம் பண்ணார். கருத்தா ஜெபம் பண்ணும் போது அக்கினியை இறக்கி காண்பிச்சார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தா ஜெபம் பண்ண, மழை வரல. அக்கினி இறக்கும் தெய்வமே தெய்வம் சொல்லி அவர் ஜெபம் பண்ணாரு, அக்கினி இறங்கி வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க.
தன்னுடைய பிள்ளையுடைய ஆத்துமா, சாரிபாத்தினுடைய பிள்ளையினுடைய ஆத்துமா, அந்த பிள்ளை செத்து போய் விடுது. ஆனா அந்த செத்து போன அந்த குழந்தைக்காக 3 தரம் முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார். ஜெபித்த எலியாவுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அந்த பிள்ளையுடைய ஆத்துமா அவனுக்குள்ள திரும்பி வந்தது. ஆமென் சொல்லுங்க. 4வது யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எலியா மறுபடியும் வந்து என்ன பண்றாரு? மறுபடியும் ஜெபம் பண்றாரு. முன்ன ஜெபம் பண்ணாரு, மழை பெய்யாதபடிக்கு ஜெபம் பண்ணாரு. இப்ப மறுபடியும் ஜெபம் பண்றாரு, மழை பெய்யும்படிக்கு ஜெபம் பண்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப வானத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா அக்கினியை வந்துட்டு என்ன பண்றாரு? இறக்கி கொண்டு ஆண்டவர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி வந்து என்ன பண்றாரு? மழையை பொழி ஆண்டவர் வந்து என்ன பண்ண கிருபை செய்யும்படிக்கு என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. ஆமென். அல்லேலூயா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எலியா வந்து மறுபடியும் ஜெபம் பண்றார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் 6 மாசம் மழையே கிடையாது. எங்க எல்லாம் பஞ்சம், பஞ்சத்து மேல பஞ்சம் மறக்கிறாங்க. ஆனா இப்படிப்பட்ட நேரத்துல எலியா வந்து என்ன பண்றாருன்னா, அப்ப ஆகாப்பை பார்த்து சொல்றாரு, சீக்கிரமா ரதத்தை பூட்டின்னு போ, மழை வந்து உன்னை தடைபெறாதபடிக்கு என்ன பண்ணுங்க, ஒரு ரதத்தை பூட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா 3 வருஷம் 6 மாசம் 3 வருஷம் மழையே பார்க்கல, பனியும் பெய்யல. ஆனா இப்ப வந்து மழை வருதா, நான் சீக்கிரமா ரதத்தை பூட்டின்னு ஓட்டணுமான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா நினைக்கிறாரு. ஆனா வந்து இப்ப எலியா வந்து இப்ப சொல்றாரு, வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல இருந்து வாசிக்கலாமே. பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, போஜனம் பண்ணும், பெரும் மழையினுடைய இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். அல்லேலூயா. 3 வருஷம் மழையே இல்ல. இப்ப ஜெபம் பண்றாரு. அதுக்காக இப்ப வந்து பெருமழையினுடைய இரைச்சல் சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்ப சொன்ன உடனே ஆகா போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலிலே பட குனிஞ்சி, எப்படி ஜெபம் பண்றாரா? எப்படி ஜெபம் பண்றாரு? தரையில வந்து என்ன பண்ணாரு? பணிஞ்சு இப்ப முகம் வந்து தன்னுடைய முழங்கால படுற அளவுக்கு வந்து என்ன பண்றாரு? ஒரு தாயானவ தன் பிள்ளையே கர்ப்ப வேதனைப்பட்டு பிள்ளையை பெற்றெடுக்கிறத போல அப்படிப்பட்ட ஒரு கர்ப்ப வேதனையோடு கூட அவர் ஜெபிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலிலே பட குனிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். இன்னும் நீ போய் 7 தரம் போய் பார் அப்படின்னு சொல்ற. ஒரு தரம் போய் பாக்குறாரு, எதுவுமே இல்ல. அந்த மழை வரதுக்குரிய அறிகுறியே இல்லைன்றார். மறுபடியும் அதே மாதிரி என்ன பண்றாரு? 2வது முறை அனுப்புறாரு, 3வது முறை அனுப்புறாரு. இப்படி 7 டைம் என்ன பண்றாரு? போய் பாரு பாருன்னு சொல்றாரு. போய் பாக்குறாங்க. 7ஆம் தரம் 44வது வசனம். 7ஆம் தரம் அவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனிதனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப எலியா ஜெபம் பண்றாரு. உள்ளங்கையினுடைய ஒரு மனிதனுடைய உள்ளங்கையில் உள்ள அளவு உள்ள மேகம் மட்டும்தான் என்ன பண்ணுதான் தெரிந்து 3 வருஷம் 6 மாசத்துக்கு பிறகு. ஆமென். அல்லேலூயா. அந்த சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி, மழை உன்னை தடாய் பண்ணாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடு என்று சொல்ல அப்படின்றார். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருகருத்து பெருமழை உண்டாயிட்டு ஆகாப் ரதத்துல ஏறி இஸ்ரேலுக்கு போனான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எலியா வந்துட்டு ஜெபத்தை வந்துட்டு ஆண்டவர் கேட்டு மறுபடியும் 3 வருஷம் 6 மாசத்துக்கு பிறகு ஒரு பெரும் மழையை ஆண்டவர் வந்துட்டு தேசத்தின் மேல வந்தது. ஆமென் சொல்லுங்க. இந்த மழை வந்துட்டு இப்ப நமக்கு இயற்கையா பெய்யற மழை மாத்திரம் அல்ல, நமக்கு தேவன் ஆசீர்வாதமான மழையையும் கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, திவ்யோபதேச கண்டம் 28:12 படிச்சீங்கன்னா அங்க வந்து சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் வானத்தை வந்து கர்த்தர் என்ன பண்ணுவாரு? திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொல்றாரு, வானத்தை திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அப்படி தேசத்தின் மேல நல்ல மழையை ஆண்டவர் உங்க குடும்பத்துல நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் அந்த ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் கட்டிடுவார். அல்லேலூயா. நீ கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். எப்ப அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் வரணும்னா கடவுளுக்கு கொடுக்கறத கடவுளுக்கு கொடுக்கணும். கடவுளுக்கு கொடுக்க கைய முடக்கிட்டோம்னா நமக்கு கடவுள் கொடுக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க.
நம்ம வந்துட்டு தசமபாகத்துல 10ல் ஒரு பகுதி கூட நம்மளே வந்துட்டு அதையும் ஏப்பாட்டு விட்டோம்னா, ஏப்ப விட்டுனே இருந்தீங்கன்னா அது பொத்தலான்னு போய்க்கு தான் போயின்னு இருக்கும். வரதெல்லாம் ஓட்ட போய்க்கு தான் போகும். அது வந்துட்டு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அதனால ஏற்ற காலத்துல தேசத்துல மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் தமக்கு நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை கர்த்தர் திறப்பார். ஆமென். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்ன்னு சொல்லுகிறார். அப்ப ஆண்டு கொடுக்கிறவங்களா கர்த்தரை வந்துட்டு மாற்றணும். ஆமென். ஆண்டு கொடுக்கிறவங்களா மாத்தணும் அப்படின்னா நாம் தேவனுக்கு பிரியமாய் உண்மையா நம்ம வந்து அவர் நம்ம எல்லாவற்றிலும் உண்மையா இருந்தோம்னா கொடுக்கிறவங்களா கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் வந்து 14வது வசனம் சொல்றாரு, அவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாகாமல் மேலாக்குவார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அப்படி உன்னை ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கீழாக்க மாட்டார். அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை ஒரு மனிதனால என்ன செய்ய முடியாது, தடை பண்ணவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி கர்த்தர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அப்படி ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். ஒரு முறை 2 முறை இல்ல, பாருங்க 7 முறை வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன பண்ண ஜெபம் பண்ணி பார்க்க சொல்றாரு. அந்த வந்துட்டு அப்ப பெருமழையினுடைய இரைச்சல் வந்து சத்தம் கேட்குதுன்னு சொன்னார். அதே போல ஆண்டவர் அந்த எலியாவினுடைய சொற்படியே ஆண்டவர் 3 வருஷம் 6 மாசம் மழை வரல. மறுபடியும் 3 வருஷம் 6 மாசத்துக்கு பிறகு மழைக்காக ஜெபம் பண்றாரு. மழை வந்து பூமி தன் பலனெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியாக எலியாவை குறித்து சொல்லப்படும் போது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பாகால் தீர்க்கதரிசிகளும் ஆகவே விக்கிரக தோப்பினுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் வந்து என்ன பண்றாரு, இந்த எலியா வந்து என்ன பண்றாரு, கொன்று போட்டார். அதனால வந்து என்ன பண்றாருன்னா, ஏசபேலுக்கு வந்துட்டு என்ன பண்றாரு, ரொம்ப கோபம் வந்துருச்சு, எரிச்சல் வந்துருச்சு. நாளைக்கு இந்த நேரத்துல உன்னை அணுவணுமா உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டா. இப்ப பாருங்க, அக்கினிய இயற்கைக்கு அப்பாற்பட்டதான வல்லமையை வந்து வெளிப்படுத்தி என்ன பண்ணார் எலியா. நம்மை போல கருத்தா வந்துட்டு பாடுள்ள மனுஷனா இருந்து கருத்தா ஜெபம் பண்ணாலும் மழை பெய்யாதபடிக்கு ஆண்டவர் தடுத்து நிறுத்துறார் இயற்கையை. மறுபடியும் மழை பெய்யும்படிக்கு ஜெபம் பண்ணும்போது மழை வருகிறது. வானத்திலிருந்து அக்கினியை இறக்கும் தெய்வமே தேவன் சொன்னார், அக்கினி இறங்கி வந்துச்சு. பாருங்க, செத்து போன பிள்ளைய உயிரோடு எழுப்பி கொடுத்தார். இப்ப இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள் எல்லாம் எலியாவை கொண்டு அவருடைய சொற்படி நடக்குது. ஆனா என்ன நடக்குதுன்னா, ஒரு ஏசபேல், ஒரு ஆகாபினுடைய ராஜ்யத்தினுடைய மனைவியாக்கி அந்த ஏசபேல் வந்துட்டு என்ன பண்றா, நாளைக்கு இந்த நேரத்துல உன்னை அனுமனமா கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன மாத்திரத்துல எலியா ஒரு பெண்ணுக்கு பயந்து போய் சூரசடி அடியில போய் படுத்துக்கிட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம் இங்க என்ன சொல்றாருன்னா, வாசிக்கலாம். அவர் சொல்றாரு, ஒரு சூர செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூடசெடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இவர் அந்த ஏசபேலுடைய வார்த்தையை கேட்டு போய் என்ன பண்றாரு, சூரசெடி அடியில போய் படுத்துக்கிட்டாரு. இவர் என்ன சொல்றாரு, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை கொஞ்சம் எடுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. நான் பிதாக்களை காட்டிலும் நல்லவன் இல்லைன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இப்படி சொல்லிட்டு ஒரு சூரசெடியின் அடியில போய் படுத்துக்கிட்டு நித்திரை பண்றாராம். இப்ப சாகரன் சாகரன் சொல்றவங்க எல்லாம் தூக்கம் வருமா? எதுக்கு எடுத்தாலும் நான் செத்து போறேன்னு சொல்லணும், தூக்கம் வருமா? ஆனா இவர் போய் தூங்குறாரு. நான் சாகணும், நான் நல்லவன் இல்ல, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துங்க, நான் சாகணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா போயிட்டு என்ன பண்ண, சூரசெடி அடியில போய் நல்லா படுத்து தூங்கினுங்கிறார். ஆமே. நிறைய பேர் இப்படிதான் வேஷம் போடுகிறாங்க, சாகரன் ஜாகரன் சொல்லி சொல்லி வீட்டுல இருக்கிறவங்களை ஏமாத்தி நேக்குறாங்க. அல்லேலூயா. அதனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க பாருங்க, சூரசெடி அடியில போய் என்ன பண்றாரு, படுத்துட்டாரு. படுத்துட்டு இப்ப பாருங்க, தேவதூதன் வந்து என்ன பண்றாருன்னா அவர் தட்டி எழும்பி நீ போஜனம் பண்ணுன்னு சொல்றாரு. ஆமென். இப்ப சாப்பாடு கொடுக்குறாரு, தேவதூதன் வந்து சாப்பாடு கொடுக்குறாரு. சாப்பாடு கொடுத்துட்டு உடனே சாப்பிட்டுட்டு என்ன பண்றாருன்னா, சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்துக்கிறாரு. ஆமென். மறுபடியும் நல்லா தூங்குறாரு. மறுபடியும் வந்து தட்டி எழுப்புறாரு. மறுபடியும் அதுக்குள்ள பாருங்க எவ்வளவு தூக்கம் வருது பாரு. சாகர மனுஷனுக்கு அவன் வந்துட்டு என்னை கொண்டு போட்டுருவான்ல, அதனால எப்ப எந்த நேரத்துல கொண்டு போடுவான்னு தெரியாதான்னு சொல்லி பயந்துங்கிற மனுஷன் எப்படி தூக்கம் வரும்? அல்லேலூயா. ஆனா எலியா மறுபடியுமா வந்து தேவதூதன் தட்டி எழுப்பி மறுபடியுமா போஜனம் பண்ணு, எழுந்துரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒரு பாத்திரத்துல தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்துச்சான். அவன் புசித்து குடித்து மறுபடியும் திரும்ப படுத்துக்கிட்டானான். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து தட்டி எழுப்பி எழுந்துரு போஜனம் பண்ணும், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க.
அந்த 2 வேளை கொடுத்த அந்த சாப்பாட்டுனால 40 நாள் இரவும் பகலுமாக 40 நாள் கேரி தன்ற ஆற்றங்கரைக்கு கடந்து போறார். ஆமென் சொல்லுங்க. 40 நாள் இரவு பகலாக ஓரேப்பு என்னும் பர்வதத்தின் அடிகிற என்ன பண்ண மட்டும் நடந்து போறார். ஆமென். அல்லேலூயா. அங்க போய் ஒரு கெபில போய் என்ன பண்றார்? தங்குறார். அவருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எலியாவே உனக்கு இங்க என்ன அப்படியே காரியம் அப்படின்னு சொல்றார். அவர் சொல்றாரு, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக நான் வெகு பக்தி வைராக்கியமா இருந்து இஸ்ரவேல் புத்திரர் என் உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள். என் பலிபீடங்களை இழுத்து உம்முடைய தீர்க்கதரிசிகளின் பட்டயத்தினால கொண்டு போட்டார்கள். நான் ஒருவர் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டுடைய சத்தம் பாருங்க, அந்த கெபில் இருக்காரு. இப்ப கர்த்தர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் கூட பேசுறாரு. வாசிக்கலாம் 11வது வசனத்துல இருந்து. அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருடைய முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. அல்லேலூயா. ஒரு பெருங்காற்று வருது. ஆண்டு சொன்னாரு, நீ வெளியே வந்து நில்லு, கர்த்தருக்கு முன்னாடி வந்து நில்லுன்றாரு. எலியா போய் வந்து நிக்கிறதுக்கு போகும்போது பெருங்காற்று வருது. அந்த பெருங்காற்றுல கர்த்தர் இருக்கவில்லையா? ஆமென் சொல்லுங்க. காற்றுக்கு பின்பு வந்து பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. அந்த பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அதற்கு பூமி அதிர்ச்சிக்கு பின்பு அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின்பு அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரத்துல நமக்கு பதிலே வராது இருக்கும். ஆனா ஆண்டவர் அமர்ந்த மெல்லிய சத்தத்தோடு கூட கர்த்தர் எலியாவோடு பேசுனதை போல நம்ம கூட பேசுவார். அல்லேலூயா. அதனால நம்ம வந்துட்டு இருக்கிற காலங்கள் இன்னும் 20 நாட்கள் தான் இருக்குது இந்த வருஷம் முடியறதுக்கு. அதனால ஆண்டுடைய சமூகத்துல எவ்வளவு மணி நேரங்களை காத்திருந்து ஜெபம் பண்றீங்களோ, வேதத்தை வாசிக்கிறீங்களோ, அவருடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறீங்களோ, அவ்வளவும் கிருபை மேல கிருபை கர்த்தர் தருவார். வல்லமை மேல வல்லமை தருவார். வரங்கள் மேல வரங்களை தருவார். ஆமென் சொல்லுங்க. எதிர்பார்க்காத அற்புத அதிசயங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்யணும். ஒரு புதிய வருஷம் புதிய நன்மையினால ஆண்டவர் நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஆண்டா நமக்கு மாறணும் அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு தேவ சமூகத்துல காத்திருக்கீங்களோ அவருடைய மெல்லிய சத்தத்தை நிச்சயமா கேட்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எலியாவுக்கு அவருடைய மெல்லிய சத்தத்தை ஆண்டவர் கேட்க ஆண்டவர் உதவி செய்தார். அப்ப அதே போல வந்து சொன்னா எலியா வந்துட்டு இப்ப என்ன, அவர் வந்து சாகணும்னு நினைச்சாரு, ஆனா சாகல. ஆனா ஆண்டவர் வந்துட்டு அவருக்கு மரணத்தை கொடுக்கவே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்களும் ஒருவேளை மரணத்தை வேணும் வேணும்னு ஒருவேளை செத்து போறது நல்லது நல்லதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வரிக்கணும் அப்படின்றது அவருடைய விருப்பம் இல்லை. உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, 15வது வசனத்துல வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றார். இப்ப அங்க செத்து இருந்தாருன்னா சாகுன்னு சொல்லி சொன்னாரு. அப்படி அவர் மறிச்சிருந்தாருன்னா ஆசகேலை வந்து சீரியாவின் மேல ராஜாவாக எப்படி அபிஷேகம் பண்ண முடியும்? ஆமென். அப்ப அபிஷேகத்தை சீரியா படையின் மேல அந்த தலைமை ராஜாவாக ஆசகேலை வந்துட்டு எலியாவும் கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அபிஷேகிக்கிறார். 2வது சொல்றாரு, நிம்சியின் குமாரனாகி யெகூவை இஸ்ரவேலின் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறார். அப்ப பாருங்க, எலிகுவை வந்துட்டு இஸ்ரவேலின் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்றார். 3வது ஆபேல் மெகோலாவினுடைய ஊரனாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னார். பாருங்க, எலியாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல எலிசாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ண வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப சொன்னார், சம்பவிப்பது என்ன, ஆசகேலின் பட்டத்துக்கு தப்பினவன் யெகூ கொன்று போடுவான், யெகூவினுடைய பட்டத்துக்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முன்பாக முழங்கால்களையும் மொத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் 7000 பேரை இஸ்ரவேலின் மீதியாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல இன்னும் முழங்கால் படியாத மொத்தம் செய்யாத வாய்களை உடைய 7000 பேரை நான் வச்சிருக்கேன், மீதியா வச்சிருக்கேன் போ அப்படின்னு சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் வந்துட்டு சொன்னா அப்படி வந்துட்டு இஸ்ரவேலை வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படி ஆண்டவர் வந்துட்டு வழி நடத்தினார் எலியாவை கொண்டு. ஆமென். அப்ப பாருங்க, அவர் என்னை ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளன்னு சொன்னார். ஆனா எடுத்துக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் அவரை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை எலியாவை கொண்டு கர்த்தர் செய்தார். பாருங்க, அப்ப எலியா கருத்தா வந்துட்டு என்ன பண்றாரு? ஜெபம் பண்றார். ஆமென் சொல்லுங்க. வானத்துல அக்கினி இறக்கும் தெய்வம் தெய்வம்னு சொன்னார். மழை பெய்யாதபடிக்கு கருத்தா ஜெபம் பண்ணார், மழை பெய்யல. மறுபடியும் மழை பெய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணார், மழை வந்துச்சு. ஆனா பிள்ளைனுடைய ஆத்துமா, செத்து போன ஆத்துமாவை உயிர்ப்பித்து கொடுத்தார். ஆனா ஆண்டவர் பாருங்க, மறுபடியும் என்னுடைய ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளன்னு சொன்னார்.
ஆண்டவர் அவருடைய ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளல. 2 ராஜாக்கள் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் பாருங்க எலியாவை அவர் சொல்றாரு, என்னை எரிகோ மட்டும் போக சொல்றாரு, நீ எலிசா கிட்ட சொல்றாரு, என்னை பெத்தல் மட்டும் போக சொல்றாரு, யோர்தான் வரைக்கும் போக சொல்றாரு, நீ எங்க போனாலும் நான் உண்மை பின்தொடர்வேன், உண்மை நான் விடத்தலன்னு சொல்றாரு. அப்படி ஒரு உறுதியான பற்றி பிடி அப்படிப்பட்டதான ஒரு உறவு ஐக்கியம் வந்துட்டு என்ன பண்ணாரு, எலியாவுக்கும் எலிசாவுக்கும் நல்ல உறவு இருந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா அப்படி இருந்ததுனால கடைசியா வந்துட்டு கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் கேளு, ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக உனக்கு என்ன வேணும் கேளுன்னு கேட்கும் போது, உன் மேல இருக்கிற ஆவியின் வர எனக்கு ரெட்டிப்பா கிடைக்க வேண்டுதல் செய்கிறேன்னு சொன்னார். அரிதானதை தான் கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாரு. ஆனா நீ என்னை வந்துட்டு சொல்ல ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும் போது நீ என்னை பார்த்தினா அது கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காதுன்னாரு. பாருங்க, அப்படி பேசி கொண்டே இருக்கும் போது ரதங்களும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் வந்து என்ன பண்ணுச்சு, இருவரையும் 2ஆ பிரிச்சுச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப வானத்துக்கு வந்துட்டு அக்னிமயமான குதிரைகளும் ரதத்தினால எலியாவை சுழற்காற்றினால பரலோகத்துக்கு கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தையே காணாதபடிக்கு எலியாவை பரலோகத்துக்கு கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஆமேன். அப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர் சொன்னிருக்கா, இதோ ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்புடன் நம்ம எல்லாரும் மறுமாக்கப்படுவோம். ஆகவே கடைசி எக்காலம் துணிக்கும் போது மருத்துவர் அழிவில்லாதவர்களாக இருப்பார்கள். அங்க பின்பு நம்ம உயிரோடு இருக்கிற நாமம் அவருக்கு எதிர்கொண்டு போகும்னு சொல்றார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு கூட வானத்திலிருந்து கர்த்தர் இறங்கி வருவார். ஆமேன். அல்லேலூயா. அவருடையவர்கள் எல்லாரும் வந்து அவருக்கு உண்மையா உத்தமமா நம்ம பரிசுத்தமா இருந்தேன்னு சொன்னா அந்த சத்தத்தை அவரை கேட்க முடியும், நாமும் எதிர்கொண்டு போக முடியும். அல்லேலூயா. ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு இந்த பூமியில அவன் 300 வருஷம் சஞ்சரித்து கொண்டு காணப்படாம போனான். ஆனா அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். அப்ப அது போல ஆண்டுடைய வருகைக்கு முன்னாடி அப்படிப்பட்ட சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும் போது நம்மையும் கர்த்தர் அப்படி எடுத்துக்கொள்ளுவார். ஆமேன். எலியாவையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா சுழல் காற்றினால கர்த்தர் மரணத்தையே காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இது எதுக்கு அடையாளம் சொன்னா, ஆண்டவராகிய இயேசு வரப்போகிறார். அவர் வரும்போது நம்மையும் அப்படி ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதுல மறுரூபப்படுத்தி அவருடைய மகிமைக்கு கர்த்தர் எடுத்துக்கொள்ளுவார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களா நம்ம இருந்தோம்னு சொன்னா, எப்பயுமே புத்தி உள்ளவர்கள், புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாதவங்க 2 பேரை வந்து மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். புத்தி உள்ளவங்க எண்ணெயும் தீவெட்டிகளும் ஆயத்தமா இருந்தவங்க மணவாளன் வந்தார், மணவாளனுடைய சத்தத்தை கேட்டாங்க, அவங்க வந்து அவங்க கதவை அவங்களுக்காக என்ன பண்ணார், எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, கதவு அடைக்கப்பட்டது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஆயத்தம் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல நம்ம கைவிடப்பட்டவங்களா போயிடுவோம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆயத்தம் உள்ளவர்களா நம்ம எப்பொழுதும் இருக்கும் போது, தேவனை நம்ம சந்திப்பதற்கு ஆயத்தமா இருக்கும் போது, ஒரு நம்ம எந்த நேரத்துல இருந்தாலும் விழிப்பா நம்ம காத்திருக்கும் போது, ஜெபத்துல விழிப்பா இருக்கும் போது ஆண்டவர் ஒரு நாள் வருவார். அவருடைய மகிமையில நம்ம கர்த்தர் நம்ம எடுத்துக்கொள்வார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம கண்களை மூடுவோம், நம்ம ஜெபிக்கலாம், எல்லாரும் முழங்கால் படிடுவோம், ஒப்பு கொடுப்போம். நான் பின்னாடி நான் வந்து சிரிக்கிற மாதிரி ஒண்ணு நான் சொல்லலையே, கதை சொல்லியே சிரிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, மக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.
ஜுவாலையே அசைவாடும் மணலாக்கும் எங்களக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்களக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்களக்கினி ஜுவாலையே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் மணலாக்கும் எங்களக்கினி ஜுவாலையே அசைவாடும் மணலாக்கும் எங்களக்கினி ஜுவாலையே அசைவாடும் மணலாக்கும் எங்களக்கினி ஜுவாலையே அசைவாடும் மணலாக்கும் எங்களக்கினி ஜுவாலையே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் மணலாக்கும் எங்களக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே கேரி சாற்று நீ வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு கேரி சாற்று நீ வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே அழைத்தவர் கரம் நடத்தோ நம்மை அழைத்தவர் கரம் நடத்தோ ஆவியே 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 அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே தேவனே அவர் இறங்கிடும் எலியாவின் தேவனே இறங்கிடும் அசைபாடோ அனலாகோ எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைபாடோ அனலாகோ எங்கள் அக்கினி ஜுவாலையே ஹalleluya hallelujah 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 எலியாவின் தேவனே துதிக்கிறோம் 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 ஹalleluya hallelujah 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 நன்றி ஆவியானவரே துதிக்கிறோம் 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 பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எலியா எங்களை போல ஒரு பாடுள்ள மனுஷராக இருந்தும் கூட 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி நாங்க வாசிக்கிறோம். மறுபடியும் அவர் ஜெபிக்கும் போது 3 வருஷம் 6 மாசத்துக்கு பிறகு மழை பொழிந்தது, பூமி தன் பலனை கொடுத்தது என்று சொல்லி நாங்க வாசிக்கிறோம். எலியாவை போல இந்த உலகத்துல ஆண்டவே நாங்களும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் உமக்கு முன்பாக நிற்கிற எப்பொழுதும் பழகுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட, எப்பொழுதும் வேதத்தை வாசிப்பதிலே தியானிப்பதிலே உடைய சமூகத்திலே உடைய பிரசனத்தை எப்பொழுதும் ஆண்டவே நாங்கள் பெற்றுக் கொள்கிறவர்களாய்
நாங்கள் காத்திருக்கிறவளாய் கிருபை மேல கிருபை பெற்றுக்கொள்ள எலியாவின் மேல இருந்த அந்த அபிஷேகம் ஆண்டவரே எலிசாவின் மேல 2 மடங்காய் இறங்கி வந்த அதே வல்லமையின் ஆவியானவர் எங்கள் மேல அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவரே நீங்க வைத்து நீங்க பாதுகாக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். அந்த ஆவியின் வரம் இரட்டிப்பா எனக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லி எலிசா வேண்டிக் கொண்டதை போல எலியாவினுடைய சொற்படி எல்லாம் கேட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தம்முடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்தினதை போல இப்படி சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய ஆண்டவரே விருப்பங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதலை சத்தத்தை கேட்டு அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்று நீங்க பதில் கொடுக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கிருபை செய்யுங்க. எளியவை போல இந்த உலகத்துல வைராக்கியமாய் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட நான் ஒருவர் மாத்திரம் மீதியா இருக்கிறேன் என்று சொன்னதை போல அப்படி உமக்காக எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி நாங்க ஜெபிக்கிறோம். எலியாவினுடைய ஆண்டவரை துதிக்கிறோம். சமூகத்துல ஆண்டவரை வெளியே வந்து நில்லுன்னு சொல்லும் போது ஒரு பாதத்துல நின்று அந்த எலியாவுக்கு அமர்ந்த சத்தத்தை கொண்டு பேசின எங்கள் ஆண்டவர் மெல்லிய சத்தத்தை ஆண்டவரை ஒவ்வொரு ஆண்டவரை அந்த வார்த்தையை கேட்டு துணிக்க கர்த்தர் கிரியை செய்யும்படி நாங்க ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க ஒவ்வொருக்கும் கிருபை தருகிறார். தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். எல்லா பலவீனங்களும் எல்லா சோர்வுகள் எல்லாம் கர்த்தராகிய தேவன் அகற்றி போட்டு உச்சகமான ஆவியினால கர்த்தர் நிரப்பும்படி நாங்க ஜெபிக்கிறோம். கையளவு மேகம் ஒரு பெருமழையை கட்டளத்தை போல ஆண்டவரை துதிக்கிறோம். அந்த ஆசீர்வாதமான மழையை நீங்க கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். இன்னும் மீதமுள்ள நாட்களை இந்த வருஷத்தினுடைய இறுதி நாட்களுக்குள்ள நிக்கிறேன் நான் எங்களை என்னமே எங்களுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பெருமழையினுடைய இரைச்சல் சத்தத்தை கேட்டு அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருக்கும் கிருபை தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். மீதமுள்ள நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதுமாய் உடைய பிரசனத்தினால் ஆட்கொள்ளுங்க. வழி நடத்தி காத்துக்கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு ரத்தத்தால் இயேசுவே நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானசானி எடுத்தவங்க நம்ம திருவிருந்துக்கு ஆயத்தப்படுவோம்.